தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு வாசிக்கிறோம். எஸ், கர்த்தரையே சார்ந்திருந்தவள், எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொன்னவள், தேவன் அவளை விட்டுட்டாரான்னு கேட்டா விடல. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்த ரூத்திற்கு தேவன் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். God's matchmaker. God is a matchmaker. ஒரு முழு இருதயம் கொண்ட ஒரு போவாசுக்கு, ஒரு முழு இருதயம் கொண்ட ஒரு ரூத்தை தேவன் என்ன செஞ்சிருந்தார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. முழு இருதயத்தோடு தம்மை பின்பற்றுகிறவர்கள், உத்தம இருதயத்தோடு முழு இருதயத்தோடு தம்மை சார்ந்திருக்கிறவர்கள், தம்மை தேடுகிறவர்களுக்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. டு அண்ட் ஃப்ரோ அப்படியே பூமியை சுற்றி பார்க்கிறார். ஹோல் ஹார்ட்டட் யார்? ஓ, இங்க ஒரு ஹோல் ஹார்ட்டட் ரூத், தோ இங்க ஒரு ஹோல் ஹார்ட்டட் போவாஸ். மேட்ச் மேக்கர், தேவன் மேட்ச் பண்றார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் உண்மை உள்ளவர். ஒரு ஹோல் ஹார்ட்டட் ஒரு பிரதருக்கு, ஒரு சிஸ்டருக்கு, ஒரு ஹோல் ஹார்ட்டட் ஒரு பிரதர் சிஸ்டர் தேவன் மேட்ச் பண்ணுவார். ஒரு ஆஃப் ஹார்ட்டட், ஒரு அரைகுறை, ஒரு அரைகுறையான ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் ஒரு வாலிபன் இருப்பானால் அவனுக்கு தேவன் எப்படி மேட்ச் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஆஃப் ஹார்ட்டடுக்கு ஒரு ஆஃப் ஹார்ட்டட், ஒரு கார்னல் பிலீவருக்கு, ஒரு மாம்சமானவனுக்கு ஒரு மாம்சமானவனை தான் தேவன் மேட்ச் பண்ணுவார். God is a matchmaker. அதை நான் என்னுடைய பாஷையில் நான் சொல்றேன். ஒரு 24 கேரட் கோல்டுக்கு ஒரு 24 கேரட் தான் கோல்டு மேட்ச் பண்ணுவார். ஒரு தகர டப்பாவுக்கு ஒரு தகர டப்பாவை தான் தேவன் மேட்ச் பண்ணுவார். எஸ், தகர டப்பாவுக்கு தகர டப்பா, 24 கேரட் கோல்டுக்கு 24 கேரட் கோல்டு தான் மேட்சிங்.